உங்கள் ஒய்ஃபை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணுமா? இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உங்கள் 2 பேர்த்தின் நடுவில் சின்ன சின்ன டிஸ்கஷன் நடக்கும்போது, ஏங்க இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அது அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சஜஷன் சொல்லுவாள். கண்டிப்பாக அதை கேட்டுக்கோங்க. எப்படி இருந்தாலும் கூகுள் மேப் நம்மளை கொண்டு போய் முட்டு சந்தில் விடுற மாதிரி தான் அதை விடும். இட்ஸ் ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் முக்கியமான டிஸ்கஷன் எடுக்கும்போது உங்கள் ஒய்ஃப் தலையிட மாட்டாங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. புதுசாக ஒரு டிஷ் ட்ரை பண்ணியிருக்கேன், இதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்மளை வந்து கேட்பா. கண்டிப்பாக அது கேவலமாக தான் சமைச்சிருப்பா. எனிவே சாப்பிட்டு பார்த்துட்டு வா வாசன் புகழ்ந்து தள்ளிடுங்க. அப்போ தான் அதையே அவள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி இனிமேல் ட்ரையே பண்ண மாட்டான். என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. ரொம்ப தப்புங்க. ஏதாவது ஃப்ராகு கிராகுன்னு சொல்லிட்டு ஒரு நியூ டெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சஜஷன் கேட்பா. கண்டிப்பாக அது வடிவலுக்கு கூட கட்டி விட்ட மாதிரி தான் இருக்கும். மாஸ்டர், என்ன இது இடுப்புல கோழி கூட கட்டிக்கிட்டு அலையறீங்க? நக்கலா? நாய் கடிச்ச உனக்கு தெரியாது? இது எதுக்கு? ஏகப்பட்ட வேட்டி புண்ணுல போட்டு நாரி போதுரா. இதுனா புண்ணுலயும் போடாது, காத்தோட்டமாவும் இருக்கு. நீ போட்டதுனால தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கே அழகுன்னு சொல்லி அவளை புகழ்ந்து தள்ளிடு. அது போதும். சண்டே அவுட்டிங் வெளியே போகலாமான்னு கேட்பா. எங்கே போகலான்னு மட்டும் அவட்ட கேளு. ஏங்க இங்கே போகலாம், அங்கே போகலாம், இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவளே ஆரம்பிப்பா. 15ஆம் தேதி நமக்கு என்ன ப்ரோக்ராம்? தோ செக்கிங். 9 o'clock அங்க போறோம், 10 o'clock இங்க போறோம், 11 o'clock அங்கங்க போறோம், 12 o'clock இங்கங்க வரோம், 4 o'clock எங்கெங்கே போறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே வந்து எங்க வெயில் அதிகமாக இருக்குது, வெளியெல்லாம் போவேணா, வீட்டிலே ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லுவா. ஸோ பருத்தி மூட்டை குடோனில் இருக்க ஆசைப்படும். நீ பண்ண வேண்டியது என்னன்னா வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தால் போதும். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஒய்ஃபோட மூட் ஸ்விங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையா? இந்த வீடியோ பாருங்க. நீ ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே சிரிச்சு உன்னை கட்டி பிடிச்சா அப்படின்னா அவள் லவ் மூடில் இருக்கான்னு அர்த்தம். இன்னைக்கு கண்ணா லட்டு தின்ன ஆசையா, என்ஜாய் பண்ணு. முதலிரவு தொடங்கி இருக்கு, ஒரு தன்னன்னா கடி தங்கின கடிதா. இதுவே நீ ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே உனக்கு கால் பண்ணி மைனா பட வில்லி மாதிரி எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டா வீட்டில் ஏதோ உனக்கு பெரிய சம்பவம் காத்திருக்குன்னு அர்த்தம். ப்ரிப்பேர்டாக போய்க்கோ. ஒருவேளை நீ ஆஃபீஸில் இருக்கும்போது உனக்கு கால் பண்ணி இன்னைக்கு நீ வீட்டுக்கு சீக்கிரம் வர அப்படின்னு சொன்னா அவள் தூங்கினதுக்கப்புறம் போ, இல்லைன்னா போகவே போகாத. தப்பி தவறி நீ போன பிரித்து மேஞ்சி பேய் விட்டுருவா, பார்த்துக்கோ.